ஹாய் ஆல், நேற்று வீடியோட கண்டினியூஷன் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கங்காய் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் சீவிட்டு இருந்தேன். தோலில் வந்துட்டு துவையல் பண்ணுவாங்க எங்கள் அம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தோல்லாம் சீவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு நாள் துவையல் பண்ணலான்ட்டு. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்துட்டு பீக்கங்காய் கொடி வச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு சரியான காய் காய்ச்சிச்சு. உங்களுக்கு எப்படியும் வீக்லி ஒன்ஸ் அதை வந்து வச்சு விட்ருவாங்க, பொரியலோ கூட்டோ ஏதோ ஒன்று வச்சு விட்ருவாங்க. அதனால வந்துட்டு நானே என் தங்கச்சிலாம் வந்து அந்த பூவை பிச்சு போட்டுருவோம், பூ வந்தால் தானே காய் வரும் அப்படின்ட்டு. இப்போ என்னடான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு காசுக்கு வாங்கி அதை வந்துட்டு சமைக்கிறோம். நீங்கள் 90s கிட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைகள்லாம் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நண்டு தொக்கு வந்து அன்னைக்கு தேங்காய் ஊற்றி வச்சேன். அம்மா மோஸ்ட்லி தேங்காய் ஊற்றி வைக்க மாட்டாங்க. தேங்காய் ஊற்றி நிறைய பெப்பர் பவுடர் போட்டு காரசாரமாக வச்சிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீக்கங்காய் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி முட்டை போட்டு பிடிக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் முடிக்க செம்ம லேட் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு ஓடி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பீக்கங்காய் முட்டை போட்டு பொரியல், நண்டு தொக்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான். உட்காந்து வெளுத்து வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி மினி விளாக்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட கடைசி சாத்திக்கிறேன். டாடா.